அனைவருக்கும் வணக்கம். எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பா, அதாவது நூன் மரபு இயல் 1 அதில் இடம்பெற்றுள்ள முதல் நூற்பா. எழுத்தெனப்படுப அகர முதல் நகர இருவாய் முப்பஃதன்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே. மிக எளிமையான நூற்பா. எழுத்தெனப்படுப எதையெல்லாம் நாம் எழுத்து என்று சொல்லலாம் என்றால், அகரத்தை முதலாக கொண்டு நகரத்தை இறுதியாக உடைய 30 எழுத்துக்களையும் எழுத்தென கொள்ளலாம். அப்ப அகரத்தில் தொடங்குகின்ற உயிரெழுத்துக்கள் 12, நகரத்தை இறுதியாக உடைய மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள். அதனோடு சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே 3 எழுத்துக்கள் உள்ளன. அவை சார்ந்து வருகின்ற தன்மையுடையன. அவை அல்லாத பொழுது என கூறுகின்றார். அப்ப இரண்டா சொல்றார். மொத்தம் 33 எழுத்துக்கள். அதுல உயிரெழுத்துக்கள், அகரத்தை முதலாக உடைய உயிரெழுத்துக்கள் 12, நகரத்தை இறுதியாக உடைய மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 முப்பஃதன்ப என கூறிவிட்டு, இது எப்பொழுது இந்த 30 என்கின்ற எண்ணிக்கை வரும் என்றால், சார்ந்து வருகின்ற தன்மை உடைய எழுத்துக்கள் 3 இருக்கின்றன. அந்த 3 எழுத்துக்களை சேர்க்காத பொழுது இது 30. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சேர்த்தால் 33 எழுத்துக்கள். இதுதான் இந்த நூற்பால சொல்லுகின்ற செய்தி. ஏன் இப்படி சொல்றாரு, அது எவை சார்ந்து வருகின்ற மரபு உடைய எழுத்துக்கள் எவை என்பது அடுத்த நூற்பாவிலே அவரே சொல்றாரு. நம்ம அடுத்தடுத்த காணொலியில அந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு நுட்பமான ஒரு செய்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துடைய எழுத்ததிகாரத்துடைய முதல் இயல் நமக்கு தெரியும், நூன் மரபு. அப்ப என்ன தொடங்குறாரு, நூல், நூல் கூட்டல் மரபு, நூல் என தொடங்குகிறார். இப்ப நூலுக்கு மிக அடிப்படை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து. அப்ப அதனால முதல் நூற்பா எழுத்து என தொடங்குகிறார். அப்ப இந்த எழுத்து தொடர்பான செய்திகள் பின்னாடி இந்த எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இது தொடர்பான கிட்டத்தட்ட எழுத்து, சொல், பொருள் என வரும்பொழுது இலக்கியமாக அது மாறுபடுகிறது. இலக்கியத்திற்கான ஒரு இலக்கணமாக மாறுகிறது. இங்க சொல்ல வருகின்ற, இங்க தொல்காப்பியத்தில் இடம்பெறுகின்ற அழகு என்னவென்றால், நூல் என தொடங்குகின்ற இந்த இயல் இறுதியில் பொருளதிகாரத்துடைய இறுதி நூற்பா இருக்கு இல்லைங்களா, மரபியலுடைய இறுதி நூற்பா, உத்தி பற்றிய நூற்பா, உத்திகளை பட்டியலில் இருக்கின்ற நூற்பாவுடைய இறுதி சொல் என்னவா முடியும்னு பாத்தீங்கன்னா நூலே என முடியும். இதுதான் நான் இங்க சொல்ல வரேன். அப்ப இந்த தொல்காப்பியம் என்பது மிக அழகாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. நூல் என தொடங்கி நூலே என முடிகிறது. இன்னொரு வகையில் சொல்வதென்றால், எழுத்தில் தொடங்கி அது நூலாகின்ற தன்மை வரை இந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் இங்கே காண முடிகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த நூற்பா செய்திகளை அடுத்து நாம் காணலாம். நன்றி.